நம்ம ஹாரியோட அண்ணனை காட்டின அந்த எபிசோடு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சின்சானோட ஃபன்னாக அந்த வீடியோவில் லைக் பண்ணிடுங்க. சின்சான் பிடிக்குன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்பவே ஃபன்னியான எபிசோடாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே இந்த மிக்சியை காட்டுறாங்க. மிக்சி சின்சானுக்கு வேலை வைக்கிறதுக்காக அவன் எங்கே இருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க. அவங்க ரூமுக்கு வந்து பார்த்தா நம்ம தலைவனை காணும். உடனே மிக்சி கபோர்டை திறந்து பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா நம்ம சின்சான் படுத்துருக்கான். மிக்சி சின்சான் எழுப்பி, இப்போ நீ மட்டும் எனக்கு வெளியே வந்து உதவி பண்ணலாம், உன் தலையை வீங்க வச்சிருவேன் சின்சான்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சின்சான் எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு ஒரு தொடப்பு எடுத்து வெளியே போய் பெருக்க ஆரம்பிச்சிடுறான். பெருக்கிட்டு இருக்கும்போது மிக்சியை பற்றி புலம்ப ஆரம்பிச்சிடுறான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டு வேலையை மட்டும் ஏற்றிலே கட்டிடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் சின்சான் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்குது. காருக்குள்ளேருந்து ஒரு வித்தியாசமான ஆள் வெளியே வந்து சின்சான் மேலே நிற்கிறாரு. அவரை பார்த்து சின்சான், ஆமாம் யார் நீங்கன்னு கேட்குறேன். அதுக்கு அவர், உனக்கு ஒன்று ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ குட்டி பையனாக இருக்கும்போது என்னை பார்த்துருக்க, அதுக்கப்புறமா இப்போ தான் என்னை பார்க்குறேன்னு சொல்கிறாரு. சின்சான் அதுக்கு நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கு உடனே அவர், நான் யாருன்ற உண்மையை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் தான் உன்னோட உண்மையான அப்பான்னு சொல்கிறாரு. அதை கேட்டு சின்சான் உடனே கிட்ட ஓடி போயிட்டு, நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்பான்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறேன். அப்போ நம்ம மிக்சி வெளியே வராங்க. நம்ம சின்சான் மிக்சியை பார்த்து, இவர் தான் என்னோட உண்மையான அப்பான்னு சொன்னீங்கன்னா உங்களோட டேஸ்ட் ரொம்ப மட்டமாக இருக்குமான்னு சொல்கிறான். அதுக்கு மிக்சி வாய மூடி சின்சான் வீட்டுக்கு முன்னாடி பேசாயா இதுன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நம்ம சின்சான், ஜோக்கர் மாதிரி இருக்கிற இவரை போய் என்னோட அப்பான்னு சொன்னால் நான் நம்பிடுவேன்னு சொல்லிட்டு அவர் கலாய்க்கிறான். அதுக்கு மிக்சி, நீ நம்பவே வேணாம் ராசா, இவர் தான் அப்பாவோட அண்ணன் சொல்கிறாங்க. உடனே சின்சான், எனது என் நைனாக்கு ஒரு அண்ணனான்னு சொல்லி ஷாக் ஆயிடுறேன். அப்போ அவர், என்னோட பேர் ஷெமாஷி நொஹாரா, நான் தான் ஹாரியோட பெரிய அண்ணான்னு சொல்லிட்டு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கு மிக்சி அவரை பார்த்து, எதுக்கு வெளியே நின்று பேசியிருக்கீங்க, உள்ளே வந்து ஒரு கப் டீ குடிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ அவர், டீ என்ன, இந்த ராத்திரி டின்னரே உங்கள் வீட்டில் தான் சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கு மிக்சி, டீயோட இவன் அரிப்பு இல்லான்னு பார்த்தா இன்றைக்கி நைட்டு டேரா போடலான்னு சொல்லிட்டு ஹாயாக சொல்லிட்டு போனான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே போனதுக்கம்மா மிக்சி முதல் வரையாக ஹாரிக்கு ஃபோனை போட்டு, உங்கள் அண்ணன் ஊர்லேருந்து கிளம்பி வந்திருக்கான், சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேருங்க ஹாரின்னு சொல்கிறாங்க. உடனே ஹாரி, அவன் எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கான்னு கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புவாங்கன்னு சொல்லிட்டு மிக்சி ஃபோனை வச்சிடுறாங்க. நம்ம ஹாரியும் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுறாரு. அப்போ நம்ம ஹாரியோட அண்ணன் ஹாரியை பார்த்து, ஐயோ ஹாரி நீ இன்னும் மாறவே இல்லையான்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம சின்சான் அவர் பார்த்து, எனது அப்படியே இருக்கிறாரா, அவரை நினச்ச முடியும் பானை வைத்தியும் பார்த்தா இப்படி பேசியிருக்கீங்கன்னு சொல்லி அவரை கலாய்க்கிறான். உடனே நம்ம ஹாரி வாயமோட சின்சான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹாரியோட அண்ணன் குப்புறப்படுத்திட்டு, ஹாரி வந்து முழுக்கு பிடிச்சி உருப்பான்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹாரி, நீ இன்னும் மாறவே இல்லை, அப்படியே குழந்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பார்த்து சொல்கிறாரு. இப்போ ஹாரியோட அண்ணன் ஹீரா மாதிரி பார்த்து, ஏமா ஹீமாவரி, நான் தான் அவனோட உண்மையான அப்பா, வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கோமான்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஹீமாவரி காண்டாகி கோவமாக தலையை திருப்பிக்கிறா. ஹீமாவரி அவகிட்ட வரேன்னு சொல்லிட்டு அவருக்கும் வருத்தமாயிடுது. சின்சானை பார்த்து அவர், ஏன் ஹீமாரி என்கிட்ட வரமாட்டேங்கிறேன்னு கேட்குறா. அதுக்கு சின்சான், ஹீமாரி அழகான பசங்க கூப்பிட்டா மட்டும்தான் போவான்னு சொல்லிடுவா. அதுக்கு நான் அழகா இல்லையான்னு சொல்லி ஹாரியோட அண்ணன் கேட்ட அடுத்த செகண்டே இல்லைன்னு சொல்லிடுறான். அதில் ஃபீனா அவரை சமாளப்படுத்தினதுக்காக ஹாரி அவருக்கு ஜூஸை கொடுக்குறாரு. ஜூஸை குடிச்சிக்கிட்டே ஹாரியோட அண்ணன் ஹாரிக்கிட்ட ஒரு லெட்டரை எழுதி கொடுக்குறாரு. அந்த லெட்டரை பிரித்து பார்த்தா லெட்டரே இல்லை, அது ஒரு அக்ரிமெண்ட்டு. ரொம்ப நாள் முன்னாடி நம்ம ஹாரி அவரோட அண்ணன் கிட்ட ஒரு 3000 கடன் வாங்கியிருப்பாரு. அப்போ போட்ட அக்ரிமெண்ட் தான் அது. அப்புறம் அதை திருப்பி கேட்டிருக்கிறதுக்காக தான் இப்போ கிளம்பி வந்திருக்கிறாரு. அதை பார்த்தோன்னே ஹாரிக்கு சமஷாக்கு, ஏன்டா ஒரு 3000 ரூபாய் கடைக்காக 4000 ரூபாய் செலவு பண்ணிட்டு அக்கிட்டாலேருந்து இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி அவன் அண்ணனை பார்த்து கேட்குறாரு. அப்போ நம்ம சின்சான் வந்து, எனது அக்கிட்டாவா, அங்கே தான் எனக்கு மொத்த தாத்தா இருப்பாருன்னு சொல்லி அவருக்கு கேட்குறான். அப்புறம் அவரை விட்டு இருங்க, என் ஊர்லேருந்து வரும்போது எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்குறான். அவரும் வந்த அழுப்பில் அதை மாற்றின பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக்லேருந்து ஒரு டப்பா எடுத்து டேபிள் மேலே வைக்கிறாரு. மனுஷன் ஏதோ வெயிட்டாக வாங்கிட்டு வந்திருக்காங்க போலன்னு சொல்லி அந்த டப்பாவே பார்த்துட்டு இருக்காங்க. அவரும் ஸ்லோ மோஷன் டப்பாவை திறக்கிறாரு. ஆனால் உள்ளே வெறும் பேப்பர் குப்பை தான் இருக்குது, சாப்பிட எதுவுமே இல்லை. என்னடான்னு பார்த்தா அவர் வர வழியில் பசியாக இருந்ததுனால அவரே சாப்பிட்டேன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு எல்லாரும், உன்னை போய் பெரிய மனுஷன் நினச்சினா பாருன்னு சொல்லி கடுப்பாயிடுறாங்க. சரி அதெல்லாம் விடுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம ஹாரியோட அண்ணன் 3000 கேட்குறாரு. இப்போ அது ஒன்று தான் உனக்கு குறைச்சிருன்னு சொல்லிட்டு ஹாரி வேகமாக ஒரு பர்ஸ் எடுக்கிறாரு. பர்ஸுக்குள்ளே கையை விட்டு பார்த்துட்டு கொஞ்சம் காசு குறையுதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு எவ்வளோ குறையுதுன்னு அவன் அண்ணன் கேட்டால் 3000 குறையுதுன்னு அவர் ஹாரி சொல்கிறாரு. உடனே அவரோட அண்ணன், நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நாளைக்கு நைட்டு கூட பணத்தை கொடுன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு மிக்சி, ஆஹா இவன் அடுத்த நாளைக்கு டேரா போட பிளான் போடுறான் போலையேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹாரியோட அண்ணன், எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி ஏஞ்சிடுறாரு. ஆனால் அவர் ஏஞ்சிக்கும் போது கால் ஸ்லிப் ஆகி சின்சான் மூஞ்சிலே கால் வைக்க வருவார். அதை பார்த்து சின்சான், ஆத்தாடி ஹாரியோட சாக்ஸே பயங்கர நாத்தம், இவர் அவனோட அண்ணன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதை காலின்னு சொல்லி மனசில் யோசிக்கிறான். ஆனால் அவர் விடாமல் டக்குன்னு நின்றாரு. அப்போ நம்ம தலைவன் ஸ்லோவாக சாக்ஸ் கிட்ட போய் மூந்து பார்க்குறான். என்ன ஒரு அதிசயம், சாக்ஸ்லேருந்து ஒரு நாற்று கூட வரலையேன்னு சொல்லி வாயை முடுறதுக்குள்ளே சாக்ஸ் பூரா ஓட்ட, இவர் என்ன நம்ம அப்பாவோட ரொம்ப மோசமாக இருக்காருன்னு சொல்லிட்டு சின்சான் யோசிக்கிறான். அப்படியே அந்த நாள் ஓடிது. அடுத்த நாள் நம்ம ஹாரி ஆஃபீஸ் கிளம்பிடுறாரு. அப்போ பக்கத்தில் இருக்க ஷூவை பார்த்தா அவருக்கு ஒரு ஞாபகம் வருது.
சரியா 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹாரி அவர் அண்ணன் கிட்ட கடன் வாங்கும்போது பக்கத்தில் ஒரு பேக் இருந்திருக்கும். அப்போ அவரோட அண்ணன் அந்த பேக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டோடனே ஹாரி அந்த பேக்கை திறந்து அதுக்குள்ளே இருக்க ஷூ எடுத்து அவருக்குள்ளே காட்டாரு. அதை பார்த்து ஹாரியோட அண்ணன் ஷூ செம்மையாக இருக்கு, இது எனக்கே கொடுத்துறேன்னு கேட்குறாரு. ஹாரி அதுக்கு முடியவே முடியாது, இந்த ஷூவோட விலை 4000 சொல்கிறாரு. அதுக்கேற்ற அவரோட அண்ணா எப்பா 3000 கொடுத்துருக்கல, ஒரு ஷூவை கூட கொடுக்க மாட்டியான்னு கேட்டுட்டு அதுக்கம்மா சரி விடு, உனக்கும் எனக்கும் வேணாம், அந்த ஷூவை 2 பேரும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருப்பாரு. அப்போ கொடுத்த ஷூ இப்போ தான் நம்ம ஹாரி திருப்பி பார்க்குறாரு. அந்த நேரத்தில் நம்ம ஹாரியோட அண்ணன் திருப்பிலாம் நிற்கும் போது ஹாரி அவர்கிட்ட ஏன்டா அண்ணா கொடுத்த காசை மட்டும் திரும்ப கேட்க தெரியுதுல, நீ வாங்கின ஷூ திருப்பி கொடுத்தியான்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் 1000 இருந்தாலும் நீ என்னோட தம்பிடா, நான் என்னோட வீட்டிலலாம் தங்கி டின்னர்லாம் சாப்பிட்ருக்கேன், நீ எனக்கு 3000 தர வேணான்னு சொல்கிறாரு. அதை கேட்ட ஹாரி ரொம்ப சந்தோஷப்பான்னு சொல்லி வாய முறதுக்குள்ள 2000 கொடுத்தா போதுன்னு சொல்லிடுறாரு. ஹியூமன் பீயிங்காடா நீ எல்லாம்னு சொல்லிட்டு நம்ம ஹாரி ஆஃபீஸ் கிளம்புறாரு. அதே நேரத்தில் நம்ம ஹாரியோட அண்ணனும் கிளம்புறாரு. அவங்க 2 பேரும் ஒன்றா நடந்து போகிற மாதிரி இந்த எபிசோட் முடிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு சின்சான் பிடிக்குன்னா அந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.